மகிழ்நன் நண்பர்களுக்கு வணக்கம். இன்று மாலையோடு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் மாலை 7 மணியோடு முடிவு பெறுகிறது. விக்கிரவாண்டி மக்கள் தங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை மீண்டும் பெற்றுள்ளனர். இது விக்கிரவாண்டி மக்கள் தங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பது மற்றும் இப்பொழுது அவர்களுக்கான ஒரு தேவை இல்லை. ஆனால் அதைவிட மிக முக்கியமாக மிகவும் தேவையுமாக இருப்பது இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நல்ல ஆட்சியா அல்லது அது மக்கள் விரோத ஆட்சியா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஆட்சியாகவும் நிர்ணயிக்கக்கூடிய தேர்தலாகவும் இந்த தேர்தலை அந்த பகுதி மக்கள் பயன்படுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பாகவே இன்று இந்தியா முழுக்க உள்ள அரசியல் பார்வையாளர்கள் உற்று நோக்குகின்றனர். காரணம், இந்த இடைத்தேர்தலுடைய வெற்றி தோல்விகளை பொறுத்தே ஆளுகின்ற ஆட்சியினுடைய போக்கு சரியாக இருக்கிறதா அல்லது அவர்களுடைய போக்கு இன்னும் மக்களுக்கானதாக இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறதா என்ற நோக்கில்தான் இன்று இந்த இடைத்தேர்தலை பொதுவாக அரசியல் விமர்சகர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விக்கிரவாண்டி மக்களுக்கான இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அவர்கள் தன்னுடைய வாக்கினை ஆளுகின்ற அரசுக்கு ஆதரவாகவா அல்லது எதிர்ப்பாகவா பதிவிடுகிறார்கள் என்பதை பொறுத்தே இந்திய ஜனநாயகம் எவ்வாறு காப்பாற்றப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த இடைத்தேர்தலுக்கும் இந்திய ஜனநாயகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி உங்களிடையே எழுமானால் அது சரியான கேள்வியாகத்தான் இருக்கும் என்றே நான் நம்புகிறேன். காரணம், இந்த நேரத்தில் தேர்தல் நியாயமாக நடத்தப்படுகின்றதா என்பதை விட தேர்தலுக்கான நடைமுறைகள் அங்கே ஒழுங்காக கடைபிடிக்கப்படுகிறதா என்பதே இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம், சமீபத்தில் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அந்த பகுதி மக்களுக்கு ஓட்டளிப்பதற்கு வாய்ப்பாக ஓட்டளிப்பதற்கு லஞ்சமாக கூட அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி ஒரு வாய்ப்பாக அந்த பகுதி மக்களுக்கு புத்தாடைகளை வழங்குவதற்காக வாங்கி வைத்திருந்ததை அதனுடைய எதிரணியினர் கைப்பற்றி பொதுவெளியில் வெளிப்படுத்தி பத்திரிகைகளெல்லாம் அந்த செய்திகளை வந்ததை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் தான் நமக்கு தேர்தல் ஜனநாயகமாக நடக்கிறதா அல்லது கேள்விக்குறியாக இருக்கிறதா என்ற சந்தேகம் எழ காரணமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல நண்பர்களே, இந்த இடைத்தேர்தல் என்றாலே பொதுவாக பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். ஓட்டுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுக்கப்படுவதாக ஏற்கனவே நாம் பார்த்துருக்கிறோம். இதற்கு முன்பாக நடைபெற்ற ஈரோடு இடைத்தேர்தலிலும் கூட எவ்வாறெல்லாம் நடத்தப்பட்டது, ஆளுங்கட்சி தன்னுடைய அதிகாரத்தை எவ்வாறெல்லாம் பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதையெல்லாம் நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அது போன்ற ஒரு செய்திகள், அது போன்ற ஒரு நடவடிக்கைகள் இப்பொழுதும் விக்கிரவாண்டியில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஊடக வாயிலாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தான் நமக்கு ஜனநாயகம் சரியாக போகிறதா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இந்த குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்கும் இடஒதுக்கீடுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. காரணம், கடந்த காலங்களில் வன்னியர் சங்கம் நடத்திய போராட்டங்களில் அதிகப்படியான உயிர் தியாகங்கள் செய்தது இந்த பகுதியை சார்ந்த அந்த சமூகத்தை சார்ந்த உணர்வாளர்கள் தான். ஏறக்குறைய 7 போராளிகள் அங்கே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள். தான் போராட்ட காலத்தில் சென்றால் உயிர் மாய்த்து போவோம், தன்னுடைய உயிர் போகும், நம் குடும்பம் நிர்கதியில் நிற்கும், ஆனால் என்னுடைய சமூகம் நாளை எனக்காக பெருமை கொள்ளும், எனக்காக வாழும் என்ற ஒரு பெரிய எதிர்கால நோக்கோடு அந்த 7 போராளிகளும் தன்னுடைய உயிர்களை இந்த சமூக நீதிக்காக இடஒதுக்கீட்டிற்காக போராடி தன் உயிரை இழந்தார்கள், உயிரை கொடுத்தார்கள். உயிரை கொடுத்து தான் இன்றைக்கு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் பெற்றிருக்கிறோம். அப்படி ஒரு பெரிய பாரம்பரியத்துக்கும் பெரிய வரலாற்றுக்கும் சொந்தமான ஒரு தொகுதி விக்கிரவாண்டி தொகுதி. அந்த தொகுதியில் திரும்பவும் ஒரு தேர்தல். அந்த தேர்தல் அதே திராவிட முன்னேற்ற கழக அரசு தனக்கான
வாய்ப்பாக தன்னால் இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு தன்னிடத்தில் இருந்தாலும் கூட அந்த வாய்ப்பினை மத்திய அரசுக்கு தான் செய்ய வேண்டும், மத்திய அரசு செய்யும், எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்பது போல தனக்கான அதிகாரத்தை வேறொரு அதிகார வர்க்கத்துக்கு மாற்றி மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே உண்மை. எப்படி இடஒதுக்கீடுக்கு ஒரு கதை சொன்னார்களோ, நீட்டுக்கு ஒரு கதை சொன்னார்களோ, அதே போல் இன்று இடஒதுக்கீடுக்கும் இவர்கள் தனக்கான இந்த அதிகாரம் இல்லை என்று மத்திய அரசுக்கு தான் இருப்பதாகவும் இவர்கள் மக்களிடையே ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் சொல்ல வேண்டுமானால் இதுக்கான அதிகாரம் என்பது மாநில அரசுக்கு, ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கிறது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. இப்படி போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் இப்படி இடஒதுக்கீடுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டிய சூழலில் இன்றைக்கு அந்த பகுதியினுடைய பெரும்பான்மை மக்களான வன்னியர் சமூகமும் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளான பட்டியலினத்தவர்களும் இங்கே அதிகமாக இருப்பதை நாம் உணர்கின்றோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிக பெரும்பான்மை மக்கள் வாழக்கூடிய 2 இனம் ஒன்று வன்னியர் இனம், இன்னொன்று தாழ்த்தப்பட்ட மற்றும் பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் தான் என்பதை அரசியல் பார்வையாளர்கள் அறிந்து கொள்வார்கள். பொதுமக்களுக்கும் இது தெரியும். இந்த 2 சமூகமும் அங்கே அதிகப்படியாக ஓட்டு வங்கியை வைத்துள்ளதால் இவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படி தன்னுடைய எதிர்ப்பை தெரியப்படுத்தப் போகிறார்கள்? இடஒதுக்கீடு இல்லை என்று சொன்ன இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பார்களா, அல்லது அதனுடைய எதிரணிக்கு ஆதரவு தெரிவிப்பார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதற்கு இடையீடாக நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியும் களத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஜாதி மத எதிர்ப்பான கட்சி என்று சொல்லிக்கொண்டாலும் மிக துல்லியமாக எந்த சமூகம் அதிகமாக ஒரு தொகுதியில் இருக்கிறார்களோ அதே சமூகத்தை சார்ந்த வேட்பாளர்களை நிறுத்துவது தான் அவர்களுக்கு அந்த ஜாதி ஒழிப்பு என்ற ஒரு போர்வையில் அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அந்த வேட்பாளர், அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சமீபமாக ஒரு நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்கடித்ததை ஒரு பெரிய பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படியானால் அதனுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள் இதே ஒரு பொதுக்கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயாவையும் மருத்துவர் சின்னையாவையும் எதிர்ப்பதாக நீங்கள் மேடையேறி பேசுவதாக இருந்தால் என் கட்சிக்கே நீங்கள் தேவையில்லை, வெளியே சென்று விடுங்கள் என்று ஒரு அறிக்கையை ஒரு வேகமாக பேசிய பேச்சுக்கு எதிராக அந்த கட்சியினுடைய வேட்பாளர் இப்படி செய்திருப்பது ஒரு மாநில தமிழ் தேசிய கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியை புறக்கணித்து திராவிட தெலுங்கர் கட்சியை சார்ந்த வேட்பாளரான திமுகவுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ததில் இவர்களுக்கு என்ன பெருமை இருக்கிறது? அதே பெருமையோடு தான் இன்று இங்கே விக்கிரவாண்டி தொகுதியிலும் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தமிழர் என்ற போர்வையில் இவர்களும் இதே திராவிட அரசுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுகிறார்கள். இங்கேயும் அவர்களுடைய வேலை திமுகவிற்கு ஆதரவாக ஓட்டை பிரிப்பது என்பதுதான் இவர்களுக்கான செயல். எனவே இவர்களும் பெரிய யோக்கியமான கட்சி என்று சொல்வதற்கில்லை. அதற்கு அடுத்ததாக உள்ள கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த கட்சி தான் ஆரம்பத்திலிருந்து இடஒதுக்கீடுக்காக, இந்த வன்னியர் சமூகத்துக்காக, தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக களத்தில் இறங்கி தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தொடர்ந்து போராடக்கூடிய கட்சியாக இருப்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இந்த சூழலில்தான் வன்னியர் சங்கத்துக்கு இந்த விக்கிரவாண்டி மக்களுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலை அவர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். கார்ல் மார்க்ஸ் இப்படி சொல்வார், நான் சற்று கவனக்குறைவாக இருந்தபொழுது பலம் மிகுந்த ஒருவன் என்னை கற்பழித்து விட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணையும், அயல்நாட்டான் என் நாட்டை ஆக்கிரமித்து கொண்டான் என்று சொல்லும் ஆணையும் வரலாறு மன்னிக்காது என்று கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார். அதுபோல ஒரு செய்தியைத்தான் இந்த கார்ல் மார்க்ஸே இந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்கு உள்ள அந்த பகுதி மக்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளாகவே நானும் பார்க்கின்றேன். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் இந்த போலியான கட்சிகளுக்கும் எதிர்ப்பாக வாய்ப்பளிக்கும் போதுதான் தனக்கான கட்சியை அவர்கள் வெற்றி பெற செய்ய முடியும். அந்த வெற்றி தமிழர்களுக்கான வெற்றியாக இருக்கும் என்பதை உங்களிடத்தை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு வலைவலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றியும் வணக்கம்.